பிரெயின் ஸ்ட்ரோக் எனும் மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடி சிகிச்சை பெறவும் உடல் ரீதியாக அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என பிரபல நியூராலஜிஸ்ட் நிபுணர் அசோகன் தெரிவித்தார். பிரெயின் ஸ்ட்ரோக் எனும் மூளை பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஸ்ட்ரோக் அகாடமி எனும் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. எம்கியூர் ஃபார்மா ஒருங்கிணைந்த இந்த கருத்தரங்கில் ராமகிருஷ்ணா மருத்துவமனை நியூராலஜி துறையின் தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் அசோகன் தலைமை தாங்கினார். இதில் நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர் பிரகாஷ் பாலகிருஷ்ணன், அருணாதேவி, வேதநாயகம், ரம்யா, ரேடியாலஜி நிபுணர் அருண் ராம்ராஜ் உட்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கின் நோக்கம் குறித்து பிரபல நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர் அசோகன் கூறுகையில், உலக பக்கவாதம் தினத்தில் மூளை பக்கவாதம் பிரெயின் ஸ்ட்ரோக் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாகவும், மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடியே சிகிச்சையை பெற வேண்டும், மேலும் உயிரை காப்பாற்றும், வாழ்நாள் முழுவதும் இயலாமையை தடுக்கும் இந்த பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மூளை பக்கவாதம் என்பது நம்மில் பலருக்கு அதிகம் தெரியாத ஒரு நிகழ்வாக நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர், உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, இதய நோய், நீரிழிவு நோய் அல்லது உயர் ரத்த சர்க்கரை அளவு உள்ளவர்கள் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் உடல் பருமன், புகைப்பிடித்தல், உடற்பயிற்சியின்மை போன்ற காரணங்களாலும் இந்த பாதிப்பு ஏற்படும் என தெரிவித்த அவர், மிக முக்கியமாக பக்கவாதத்தின் ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறிகளான முகம் ஒரு பக்கம் எடுத்துக்கொள்வது, ஒரு கை அல்லது கால்கள் பலவீனமாவது, பேச்சு குளறுவது போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவரிடம் பரிசோதித்து சிகிச்சை பெறுவது அவசியம் என தெரிவித்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். Cardiac conditions, acute immune protocol, 30 milligram for 6 and 40 milligram for 70 and plus. Do we have a standard weight and give? Of course, we cannot check the weight, but approximately we can judge the patient by their appearance and be having a poor prognosis and mortality. Bleeds we can manage. Even for after a cardiac thrombolysis, intracerebral bleeds can happen. That also follows the same. We don't need an image for brain. So we don't do angiogram, we don't do MRI before going for suppose if you are there are some quite few imaging which may increase the chances of risk of bleed going to. Yeah. Probably has got the cerebral ischemia also. We are not evaluated the brain. Not all the patients post thrombolysis relate probably as MI they do have cerebral ischemia also. Ischemic brain tissue, that's what I am telling repeatedly. Ischemic or சுருக்கம் acronym fast. B ஃபாஸ்ட்ங்கிறது B ன்னா பேலன்ஸ் தவறுறது, E ன்னா ஐ சைன்ஸ் கண்ணு திடீர்னு மங்கறது, ட்ரூப் வாய் ஒரு பக்கம் போகிறது, ஏங்கிறது ட்ரிஃப்ட் ஆர்ம் ட்ரிஃப்ட் கை குழஞ்சி போகிறது. உடனே அந்த சிடி ஸ்கேன் அதை பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டாக்டர் அங்கேயே பெரிஃபரிலேயே அந்த த்ராம்போலைசிஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். த்ராம்போலைசிஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் கையில் ஸ்டாட்டிக் கண்டிஷன் அதை பார்க்காமட்டோம்னாக்கா நாளைக்கு பெரிய லெவலில் கை காலம் வராது, பேச்சு இருக்காது, ஆள் முடங்கி போயிடுவோம், படுத்தி ஆகிடும். டயக்னோஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலைன்னாக்கா தென் பேஷண்ட் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரூவ். பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆக மாட்டார். அந்த 4.5 மணி நேரம் கோல்டன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அசோகன், தலைமை நரம்பியல் நிபுணர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். நாங்கள் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் சென்டர்னு வச்சுருக்கிறோம். அதில் ஸ்ட்ரோக் ப்ரோக்ராம் டைரக்டரு. டாக்டர் பிரகாஷ் கேஎம்சிஹெச் நியூராலஜிஸ்ட்டு, டாக்டர் வேதநாயகம் நம்ம இன்னொரு நியூராலஜிஸ்ட் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸ்ட்ரோக் அவேர்னஸ் எதுக்குனாக்கா அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னன்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம். என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அதான் ஒரு அக்ரோனியம், அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம், அது பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பி ஃபாஸ்ட்டுங்கிறது பிங்கிறது வந்து பேலன்ஸ் தவறுறது, ஈங்கிறது வந்து ஐ ப்ராப்ளம் கண் மங்கிறது, இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூப் வாய் கோணுதல், ஏங்கிறது ஆர்ம் ட்ரிஃப்ட் கை வந்து குழஞ்சி போகிறது, சம்டைம்ஸ் கால் குழஞ்சி போகிறது, எஸ்ங்கிறது டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச் எஸ், டீங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட், அந்த டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் ஷார்ட் டைமில். அதுதான். ஸோ இதை நம்ம தான் கொண்டு சேர்த்தணும், பப்ளிக்கை தான் கொண்டு சேர்த்தணும். என்ன
பப்ளிக் வந்து ஒரு கை ஒரு விருத்து போனாலோ வாய் கோன்னாலோ உடனே ஏதோ நான் நேற்று ஒர்க் பண்ணேன் டயர்ட் ஆகிடுச்சு, அந்த டயர்ட்னஸில் கொஞ்சம் லேசாக கை விருத்து போச்சு, கை வீட்டில் நீ விட்டாங்க சரியாயிடுச்சுன்னு நான் பொண்ணு லேசாக விட்டுறக்கூடாது. அது ஐடென்டிஃபை பண்ணி உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனை பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரோக் தான் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த வித்தின் த விண்டோ பீரியம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா த்ராம்பலைசிஸ்ன்னு சொல்கிறது, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா இது கிளியர் ஆகும், ஸ்ட்ரோக் கிளியர் ஆகும். அது ஏன் 4.5 ஹவர்ஸ்னால் 4.5 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த த்ராம்பலைசிஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாக்கா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர், ஹையர் ஸ்ட்ரோக் சென்டர் போனாக்கா அவங்க வந்து இந்த ஸ்கேன்லாம் பண்ணி ஆன்ஜியோலாம் பண்ணிவிட்டு அடப்பு இருக்கான்னு பார்த்து இருந்ததுனாக்கா த்ராம்பெக்டமி டியூப் வழியாக அந்த செர்ப்ரல் மூளை ரத்த குழாய்க்கு போயிட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணி எடுப்பாங்க. எடுத்தாக்க கெட் கம்ப்ளீட் ரிலீஃப். அதுக்கு வந்து த்ராம்பெக்டமி. ஸோ இந்த த்ராம்பலைசிஸ் அந்த த்ராம்பெக்டமி ரெண்டும் பண்ணாக்க நாம் ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வரதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம். ஸோ டாக்டர் பிரகாஷும் பேசினார் ஆல்ரெடி. ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம பிரெயின் அட்டாக்கை ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஹார்ட் அட்டாக்னா ஒரு நெஞ்சு வலி வருது, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துடுறோம், உடனே பிகம்ஸ் அன் எமர்ஜென்சி, தூக்கிட்டு போயிடுறோம், டக்குன்னு பார்த்துறோம் டாக்டரை. பட் அந்த கைகால் கொஞ்சம் குளருது, வாய் குளருது, கைகால் கொஞ்சம் குலையுது அப்படின்னாக்கா அது சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, லேட் பண்ணுறோம். லேட் பண்ணுறப்ப அந்த விண்டோ பீரியட் தாண்டிடுறோம், ஒரு எஃபெக்டிவாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியதில்லை. ஸோ அல்டிமேட் என்ன ஆகுது, அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதனால ஒரு பர்மனெண்ட் டெபிசிட்டோட பேஷண்ட்டு விட்டுறாங்க. அதனால் திரும்பி சொல்கிறது, இந்த வேர்ல்டு ஸ்ட்ரோக் டேங்கிறது October 29. அதனுடைய எய்மே வந்து டு கிரியேட் அவேர்னஸ் அமங் மாசஸ் பப்ளிக் அண்ட் அமங் ஃபிசிஷியன்ஸ், ட்ரீட்டிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அதர் தென் நியூராலஜிஸ்ட். அஃப்கோர்ஸ் நியூராலஜிஸ்ட் ஆல்சோ எல்லாத்துக்கும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதை நம்ம ட்ரீட் பண்ணுங்கிறது தான் நம்ம மெயின் எய்ம். தேங்க்யூ. நன்றி.